யூசுவலாக ஒரு ஸ்டேட்டில் ரிஜிஸ்டர் பண்ண காரை இன்னொரு ஸ்டேட்டில் நம்ம வந்து டிரைவ் பண்ணணும்னா வாங்கின அந்த ஸ்டேட்டில் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை ரத்து செஞ்சு புதுசாக நம்ம ஸ்டேட்டில் அதை ரீரிஜிஸ்டர் பண்ணணும். இது ஒரு ப்ராசஸ், இது ரொம்ப வருஷமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்காக அந்த ஸ்டேட்டில் உதாரணத்துக்கு டெல்லியில் என்ஓசி வாங்கணும். அந்த என்ஓசி வாங்கி அதுக்கப்புறம் இந்த காரை இங்கே கொண்டு வந்து இங்கே புது நம்பரில் அங்கே வந்து டிஎல் அப்படின்னு இருக்கும், இங்கே வந்து டிஎன் அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி ஆகும். முன்னெல்லாம் வந்து இது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு இருந்தது. ஆனால் 2018 இருந்து ஒரு பெட்ரோல் கார் 15 வருஷத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ஓசியே தரமாட்டாங்க. நீங்கள் டெல்லியிலேருந்து வாங்கி கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ரிஜிஸ்டர் பண்ணவே முடியாது. ஆனால் இதுவே நீங்கள் பஞ்சாபில் ஒரு கார் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் வாங்கிட்டு வரலாம். ஏன்னா பஞ்சாபில் அந்த சட்டம் இல்லை. ஸோ பஞ்சாபில் ஒரு காருக்கு 16 வருஷம் இல்லை 18 வருஷம் இருக்குது, அதை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வாங்கிட்டு வரலாம்னா வாங்கிட்டு வரலாம். ஏன்னா இப்போ வரையும் அதுக்கு எந்த சட்டமும் கிடையாது, நீங்கள் சாதாரணமாக கொண்டு வந்துட முடியும். ஆனால் டெல்லியில் ஒரு கார் வாங்கி 15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ஓசி ஆர்டிஓ தரமாட்டாங்க. டீசல் கார்களுக்கு அது அப்படியே குறைஞ்சு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இதனால் எந்த காராக இருந்தாலுமே 14 வருஷம் 6 மாதம் அதுதான் ஒரு டைம் லைனாக வந்து அங்கேருந்த நிறைய ரீசெல்லர்ஸ் வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு காருக்கு வந்து 14 வருஷம் 6 மாதத்துக்குள்ளார நீங்கள் விற்கிறதா இருந்தால் விற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி டெல்லியில் நிறைய பேர் விற்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி தான் 2018 நிறைய கார்கள் டெல்லியிலேருந்து வெளியே வந்துருச்சு.